ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மருதா ஆரி டிசைனர்ஸ். இன்றைக்கி கிளாஸ் 11ல் நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா பீட் ஸ்டிச். இந்த ஸ்டிச்சை வந்து பீட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, ஏரோ ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டிச் போடுறதுக்கு பேசிக்காக ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் 3 லைன்ஸ் போட்டுட்டு அந்த 3 லைனுக்குள்ளே நீங்கள் ஒரு ட்ரையாங்கிளாக போட்டு வச்சுக்கோங்க. ட்ரையாங்கிளில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். சரி வாங்க இதை எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டுட்டு நீடியில் வந்து த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு அங்கே ஒரு குட்டி லாக் போட்டுருங்க. அதுக்கப்புறம் எய்தர் லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு நீங்கள் கொண்டு போய்ட்டு அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போடுங்க. அதிலிருந்து பேரலாக ஆப்போசிட் லைனுக்கு ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் பண்ணுங்கள். மேலே போட்டோம் இல்லையா அந்த லைன், அதுக்கு சென்டரில் அந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் கீழே இழுத்து போடுங்க ஒரு ஸ்டிச். அங்கேயே ஒரு லாக் போட்டு முடிச்சிடுங்க. அதுக்கு அடுத்து வர அந்த ஸ்டிச்சை வந்து தள்ளி மேலே தூக்கி விட்டு போடுங்க. இப்போ நான் போட்டேன் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வீட் ஸ்டிச் வந்து ஒரு வீட் மாதிரியே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செயின் போடுறோம் இல்லையா, போட்டுட்டு அங்கே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு திருப்பியும் பேரலாக ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுங்கள். அங்கேயும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே டவுன்வர்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போங்க நீடில். அங்கேயும் ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு செயின் ப்ளஸ் ஒரு லாக்கு. இங்கே எல்லா பக்கமுமே உங்களுக்கு ஒரு செயின், ஒரு லாக், ஒரு செயின், லாக் வரும். அதுக்கப்புறம் மேலே அந்த பேரலல் போட்டோம் இல்லையா, அந்த லைனில் சென்டரில் நீடில் விட்டு த்ரெட்டை கீழே இழுத்து கொஞ்சம் வச்சு நீங்கள் போடணும் ஒரு ஸ்டிச். அங்கேயும் லாக் போட்டு முடிச்சுட்டு அடுத்து ஒரு த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் மேலே தூக்கி விட்டு நீங்கள் போடணும். வீடியோவை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், பொறுமையாக கவனிங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டிச் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு நான் பேசுகிறது டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா மியூட்டில் போட்டுட்டு வீடியோவை மட்டும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள் கான்சன்ட்ரேஷனோட. கண்டிப்பாக இந்த ஸ்டிச் ஈஸி தான். ட்ரையாங்கிள் மாதிரி ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கடுத்து அந்த சென்டரில் உள்ள த்ரெட்டை வந்து கீழே இழுத்து ஃபஸ்ட்டு போடணும். ரெண்டாவது மேலே தூக்கி வச்சு போடணும். இப்படி போட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு வீட் மாதிரி வரும். சிலர் வந்து இதை ஏரோ ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, கைட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கைட் மாதிரியே இருக்கும் இது. இதுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸ் எல்லாம் பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன், போய் விசிட் பண்ணி பாருங்கள். மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூவாக இந்த ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு எண்ணாட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச்சை இன்னும் அழகாக தெரிய வைக்கணுன்னா ஒரு ட்ரையாங்கிளும் முடிகிற இடத்துல, அதாவது ஸ்டார்ட் ஆகிற இடத்துல நீங்கள் ஒரு பீடு போடலாம். நீங்கள் இப்போ வந்து பீட்ஸ் எல்லாம் எப்படி போடுங்கன்னா நார்மல் நீடில் வச்சு நீங்கள் பீட்ஸ் போட்டு முடிச்சிருங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் நல்லா பீடு ஒர்க்கெல்லாம் கற்றுக்கிட்ட பின்னாடி ப்ளவுஸில், குர்த்திஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ண போகும்போது நீங்கள் இடையில நார்மலாக பீடும் சேர்த்து இடையில போட்டே வந்தீங்கன்னா இந்த ஸ்டிச் ரொம்ப அழகாக தெரியும். அப்புறம் நான் பர்சனலாக ஃபீல் பண்ண ஒரு விஷயம் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ண புதுசில் எனக்கும் ரொம்ப கழுத்து வலிச்சுது, கை வலிச்சுது. நான் கைக்கு பேண்டடெல்லாம் போட்டேன். அந்தளவுக்கு வந்து என் கை ரொம்ப வலி வந்துருச்சு. உங்களுக்கும் அந்த டிசப்பாயின்மெண்ட்லாம் ஆகும். ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், மனம் தளராதீங்க. கண்டிப்பாக நீங்கள் கீப் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். கைவலி இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம போட 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 நமக்கு பழகிரும். ப்ளவுஸ் போடும்போது ஃபஸ்ட்டு ஒரு 4 ப்ளவுஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா 3 நாள் 4 நாள் கண்டிப்பாக எடுக்கும். அப்போவும் இந்த ட்ராபேக் எல்லாம் உங்களுக்கு வரும். என்னடா ஒர்க்கு, எதுக்குடா இதை பண்ணணும், இது இவ்வளோ வழியெல்லாம் தாங்கணுமா அப்படின்னா எல்லா வேலையிலையும் எல்லா வழியும் இருக்க தான்ப்பா செய்யும். அதுக்காகலாம் நீங்கள் மனசு விடாதீங்க. கண்டிப்பாக நல்லா ஒர்க் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அவுட்புட் கிடைக்கும். ஆரி போடும்போது கொஞ்சம் லைட்டிங் நல்லா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்கப்பா. ஏன்னா நம்ம கண் இம்பார்ட்டண்ட் இல்லையா. நீங்கள் லோ லைட்டிங்கில் வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண் சீக்கிரம் பிரச்சனை வரும். அதுக்காகவும் தான் சொல்கிறேன், லைட்டிங் நல்லா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் எந்த இடத்துல போடுறீங்களோ அங்கே ஒரு டேபிள் லைட்டோ இல்லை டியூப் லைட் நல்லா இருக்க மாதிரியோ 2 லைட் நீங்கள் நல்லா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. எந்த ஒரு வேலையுமே நமக்கு செய்ய தான்ப்பா நல்லா பழகும். கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஆரியும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் எப்படி ஏபிசிடி ஸ்டார்ட் பண்ணோம், அப்போ நமக்கு எதுவுமே தெரியாது. இப்போ நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கில் எவ்வளோ அழகாக இருக்குது. அதே மாதிரி தான் ஆரி போடும்போது உங்களுக்கு எல்லா ட்ராபேக்கும் இருக்கும். அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி நம்ம எப்படி அதை சக்ஸஸ்ஃபுல் அவுட்புட்டாக கொண்டு வரோங்கிறதுல தான் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சூஸிங் மருதா ஆரி டிசைனர்ஸ்.
நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன நெக்ஸ்ட் ஸ்டிச்சுங்கிறது பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.